எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்த எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபிலிப்ஸ் செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் இதோட ரிவ்யூ பார்க்கலாம். இது நான் வந்து அமேசானில் 1080க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தாராளமாக நீங்கள் 1080க்கு நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போது என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி ரியல் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1295 இதோட எம்ஆர்பி. அண்டு நான் வாங்கியிருக்க மாடல் பார்த்திங்கன்னா HP8302 அப்படிங்கிற இந்த மாடல். இந்த செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக கர்லியாக இருக்குது, உங்கள் ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குது, ஆஃபீஸ் போகிறவங்க தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட்னர். செராமிக் பிளேட்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஹேரில் அது ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும். அதை நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு. ஸோ தட் உங்கள் ஹேரில் வச்ச உடனே அது அப்படியே க்ளைட் ஆகும். அண்ட் இதில் வந்து டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் வந்து கிடையாது. இதில் ஸ்டாண்டர்டாக ஒரு டெம்ப்ரேச்சர் வந்து 210 டிகிரி வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் 01 அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து தெரியுதா, இங்கே 01 அது வந்து ஆன் இல்லை ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. பக்கத்தில் அந்த எல்இடியில் லைட் உங்களுக்கு தெரியும், ஆனில் இருந்தால் லைட் எரியும் அங்கே. அண்ட் இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இங்கே கார்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லா சைடும் ஹோல் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போய் எப்படி வேணுமோ உங்கள் ஹேரை ஃப்ளெக்சிபிளாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வயர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது டேங்கிலே ஆகாது இந்த கார்டு இப்படி இருக்கிறதுனால. பெரிய ப்ளஸ் சொல்லலாம். லென்த்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. ரொம்ப என் ஹேர் ரொம்ப வால்யூமாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். நிறையா செக்ஷன்ஸாக எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்டு ஒரு மாதிரி வால்யூம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் வந்து 210 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஹீட் ஆகிடும். ஆக்சுவலி இதுக்கு ஒரு 60 to 100 செகண்ட்ஸ் ஆகும் இது ஹீட் ஆகிறதுக்கு. அந்த டெம்பரேச்சருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகிடும், ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேணாம். உங்கள் இது வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டக்குன்னு ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்னரோட எஃபெக்ட் தெரியணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். ஒரு ஷாம்பூ ப்ளஸ் ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது ட்ரெஸ்ஸமேயோட கெரட்டின் ஸ்மூத் கண்டிஷ்னரும் கிளைமேட் ப்ரொடெக்ஷன் ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் மேலே மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இங்கே உள்ளே இருக்குது இல்லையா, இதை நான் வந்து ஆன் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம், இங்கே லைட் எரியுது. இது ஒரு 60 செகண்ட்ஸில் ஹீட் ஆகிடும். நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணிக்கோங்க, டேங்கிள்ஸ் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் ரூட்ஸில் பண்ணல பிகாஸ் என்கிட்ட ஹீட் ப்ரொடெக்டன்ட் இப்போது இல்லை. ஸோ நான் உங்களுக்கு கீழே மட்டும் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இதை ஒரே கோலை ஹீட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் போடணும். அதுவும் இந்த லெவல் ஆஃப் செக்ஷன் எடுத்து நீங்கள் பண்ணணும், டைம் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே அந்த ஷாம்பூலாம் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ நான் என்ன ஷாம்பூ அப்படின்ட்டு முன்னாடியே காட்டியிருக்கேன். அந்த ஷாம்பூ யூஸ் பண்ணி நான் இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணனால எனக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் பக்கத்தில் இருக்க ஹேர்ஸை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டப்போ இப்படி தான் இருக்குது. நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன், நீங்களே பாருங்கள்.
நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இந்த லிவான் ஷேக் அண்ட் ஸ்ப்ரே குட்டி சீரம் யூஸ் பண்ணேன். உங்கள் ஹேருக்கு நல்லா அந்த ஸ்மூத்தான அந்த ஃபினிஷ் அந்த லுக் கொடுக்கும். ஸோ இந்த ஃபிலிப்ஸ் செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு டெஃபினட்டாக கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பெஸ்ட் ஸ்ட்ரைட்னர் தான். அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என் வீடியோவில் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் தாட்ஸை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Love you all. Take care. Bye.